காடு எதுவாக இருந்தாலும் அங்கு சிங்கம்தான் ராஜா என்றும், அதேபோல எதிர்காலத்தை பற்றி அச்சமோ தயக்கமோ எதுவும் இருக்க வேண்டாம் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பள்ளிக்கல்வி வரலாற்றில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விழா என்றார். முற்போக்கு சிந்தனையுடன் எதிர்காலத்திற்கு தேவையாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். மாநில கல்விக் கொள்கை மூலம் படித்து மனப்பாடம் செய்வதை விட சிந்தித்து கேள்வி கேட்கும் மாணவர்களை உருவாக்குவதும், எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்கப் போவதும், படிப்பாளிகள் மட்டுமல்ல படைப்பாளிகளை உருவாக்குவதும் இதன் நோக்கம் என தெரிவித்தார். எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையுடனும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இதில் சில ஹைலைட்டா சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனப்படைச்சவர்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கூட்டங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். மாநில கொள்கையுடன் தமிழ், ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கைதான் முக்கியம் என கூறிய மு.க.ஸ்டாலின், விரைவில் உண்டு உறைவிட பள்ளிகள், புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும், பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் எனவும் அறிவித்தார். கல்வியில் உள்ள பாகுபாட்டை நீக்கி மாணவர்கள் விரும்பக்கூடிய கல்வியை பயில வைத்து சமத்துவத்தையும் பகுத்தறிவையும் வளர்த்து, குறிப்பாக எந்த நிலையிலும் அறிவியலுக்கு புறம்பாக பிற்போக்குத்தனமான கொள்கையை நுழைய விடாமல் தடுப்பதுதான் மாநில கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றார். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கு. மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மன்னர்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை